அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது தொழிற்சாலை மற்றும் இயந்திர பராமரிப்பு பற்றி விவாதிக்கப் போகிறோம். இது தயாரிப்புகளை மிகவும் சீராக நகர்த்தவும் மிகவும் திறமையாக வேலை செய்யவும் உதவுகிறது. மென்மையான மைசூர்பாக், லட்டு, பூண்டி, ஜாங்கிரி ஆகிய இடங்களில் பின்வரும் திறன்களுடன் ஒரு தொழிற்சாலையை அமைப்பதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். ஒரு நாளைக்கு 50 கிலோ எடை கொண்ட ஒரு சிறிய அளவிலான தொழிற்சாலை 500 முதல் 1000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்படும். 1000 முதல் 15000 சதுர அடி வரையிலான நடுத்தர அளவிலான தொழிற்சாலை ஒரு நாளைக்கு 120 கிலோ. முதலில் மூலப்பொருட்களின் நுழைவு மற்றும் சேமிப்பிலிருந்து தொடங்குகிறோம். எளிதில் இறக்குவதற்கு மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்காக நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பகுதியை அமைக்கவும். பின்னர் லட்டு, பூண்டி, மிக்சரா, மைசூர்பாக் தயாரிக்க தேவையான கடாய், லட்டு, பூண்டி ஜாலரி மற்றும் மூங்கில் கூடைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் வைக்க ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். பின்னர் மென்மையான மைசூர்பாக் கலவை செய்யும் இயந்திரத்தை வைக்கவும். தயாரிக்கப்பட்ட பிறவுனிகளை ஒரு தட்டில் எளிதாக வைக்க ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். பின்னர் மென்மையான மைசூர்பாக் கலவை இயந்திரம். முடிக்கப்பட்ட பொருளை துண்டுகளாக வெட்ட மைசூர்பாக் வெட்டும் இயந்திரத்தை வைக்கவும். பின்னர் தயாரான மைசூர்பாக்கை தட்டில் வைக்க ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். தயாரிக்கப்பட்ட பொருட்களை சிறிய சிறிய தட்டுகளில் வரிசைப்படுத்துங்கள். மேலும் விற்பனைக்கு இனிப்பு வண்டிக்கு ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். அந்த இனிப்பு வண்டியில் உள்ள பொருட்களை எடை போட ஒரு எடை இயந்திரத்தை வைக்கவும். வெளியேறும் இடத்திற்கு அருகில் முடிக்கப்பட்ட பொருளை சேமித்து வைக்கவும் விநியோகிக்கவும் ஒரு பகுதியை அமைக்கவும். எளிதாக அணுகுவதற்கும் அனுப்புவதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை சேமிக்க அலமாரிகள் அல்லது தட்டுகளை பயன்படுத்தவும். இந்த காரணிகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் மென்மையான மைசூர்பாக், லட்டு, பூண்டி, ஜாங்கிரி ஆகியவற்றை திறம்பட உற்பத்தி செய்யலாம். ஆல் தி பெஸ்ட். வியாபார் கோச் சேனலுக்கு குழு சேரவும்.